எங்க தாத்தாவும் காவேரியோட வீட்டுக்கு போயிட்டு காவேரியோட அம்மா கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, எங்க பேரன் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் இந்த விஷயத்தை நம்ம கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இங்கே கங்காவோட வீட்டில் இருக்க எல்லாருமே நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சொல்லப்போனால் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் கடைசி நேரத்தில் வந்து எல்லாத்தையும் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லப்போனால் உங்களுக்கு எல்லாம் பணம் இருக்குன்ற திமிரில் தானே உங்கள் பேரன் இப்படி பண்ணிட்டாரு. அதுக்காகவே கண்டிப்பாக அவர் அனுபவிச்சே தீரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்டுட்டு இருக்க தாத்தாவுமே, இங்க பாருமா, இந்த மாதிரி வந்து இந்த பிரச்சனைக்கு தான் முடிவுலாம் கிடையவே கிடையாது. முதல்ல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு தயாரா தான் இருக்காங்க. நீங்க எல்லாரும் அந்த அக்ரிமெண்ட் விஷயத்தை தான் ரொம்பவே பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த அக்ரிமெண்டே வேணாம். இதுக்கு மேல வந்து எங்க வீட்டு காவேரியை முதல்ல எங்க வீட்டுக்கே அனுப்பி வைங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கட்டு, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எங்க தாத்தாவுமே சொல்றாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற காவேரியோட அம்மாவுமே, இல்ல அது நடக்கவே நடக்காது. இந்த மாதிரி எல்லாம் வந்து பொண்ணுங்களை பயன்படுத்திக்கணும்னு நினைச்சவனுக்கு ஒரு நல்ல தண்டனை கொடுக்கணும். சொல்ல போனா இந்த மாதிரி நாங்க இந்த விஷயத்தை ஃப்ரீயா விட்டோம் அப்படின்னா இந்த உலகத்துல நிறைய பேர் இதை பார்த்து கெட்டு போயிடுவாங்க. இதை வச்சே வந்து நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையும் ரொம்பவே பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் காவேரியோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றதுலையுமே ஒரு நியாயம் இருக்க தான் செய்யுது. இந்த பக்கம் விஜய் வந்து ஸ்டார்டிங்ல இப்படி காவேரி அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ணது ரொம்பவே தப்பான விஷயம் அப்படிங்கிறதுக்காகவே இங்க விஜய்க்கான ஒரு தண்டனையை கொடுக்கணுங்கிறதுக்காகவே அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா தாத்தாவுமே, இங்க பாருமா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதாமா, ஆனா இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு உண்டான வழி என்ன, அது நீங்களே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி எங்க காவேரியோட அம்மாட்ட கேட்குறாங்க. அவங்களும் இருந்துகிட்டு, இங்க பாருங்க, என் பொண்ணு என்னோட விருப்பம் இல்லாமலே நிறைய விஷயங்களை முடிவெடுத்துட்டா. அவள் வாழ்க்கையில் அதனால தான் இப்போ அவள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஆனால் இதுக்கு மேலே அவள் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா முடிவையும் நான் தான் எடுப்பேன். நான் எடுக்கிற முடிவுக்கு அவள் சரின்னு சொல்லி தான் ஆகணும். அதனால முக்கியமான ஒரு முடிவு நான் இப்போ எடுக்கிறேன். இனிமேல் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் காவேரி உங்கள் வீட்டுக்கே வரமாட்டா, விஜயோட சேர்ந்து வாழ மாட்டா, அவளுக்கான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி எங்கள் காவேரியோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நீங்கள் எப்படி உங்கள் பேரனுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுகிற விஷயம் எல்லாமே ரொம்பவே கேவலமாக இருக்கு அப்படின்ற மாதிரி எங்கள் தாத்தாவுமே வந்து கொஞ்சம் சத்தம் போட்டு விட்டுறாங்க. அவருமே வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி வெளியில் வந்துடுறாரு. இன்னொரு பக்கம் இங்கே வீட்டுக்கு வந்த உடனே விஜயமே தாத்தா கிட்ட போயிட்டு, தாத்தா நீங்கள் கேட்டிங்களா, பேசி பார்த்தீங்களா, ஏதோ சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க தாத்தாவுமே எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காரு. உண்மையை சொல்லப்போனால் அவங்க பேசின விஷயம் இவருக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சு. சொல்லப்போனால் விஜய் பண்ணது ரொம்பவே பெரிய தப்பு. அது மட்டும் இல்லாமல் அந்த அக்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இங்கே காவேரி கிட்ட அந்த உண்மையை ஓப்பன் பண்ணி சொல்லாமல் தன்னோட மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இங்கே காவேரி கிட்ட விளாண்டுட்டு இருந்தது பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி தாத்தா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு. அதே நேரம் தான் பக்கத்தில் இருக்கிற விஜய் பார்த்து, எங்க பாரு விஜய், உன்னோட பிரச்சனை எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. உண்மையை சொல்ல போனால் காவேரி இதுக்கு மேலே வந்து உங்க கூட வந்து சேர்றது கொஞ்சம் கஷ்டம் தான்ப்பா. ஏன்னா நீ பண்ண விஷயங்கள் எல்லாமே காவேரியை மட்டும் இல்லை, காவேரி வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்றாங்க. ஆனால் இதை கேட்ட விஜயமே, இங்க பாருங்க தாத்தா, நான் கண்டிப்பாக உங்களை ஏமாத்தணும்லாம் இதை பண்ணவே கிடையாது. அந்த அக்ரிமெண்ட் மேரேஜ் ஸ்டார்டிங்கில் நான் தப்பிக்கிறதுக்காக தான் பண்ணேன். பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் எனக்கு காவேரி மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. இதுக்கு மேலே நான் காவேரியை விட்டு பிரிய வேணாம்னு நினச்சி தான் எல்லா முடிவுமே நான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ சொன்னதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனால் அவங்களுக்கு நீ ரொம்ப பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துட்ட. ஏன்னா அவங்க உன்னை ரொம்பவே கடவுள் மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. நீ கடைசி நிமிஷத்தில் மொத்த தப்புக்கும் காரணம் நீ தான் அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்களால அந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியல. அதனால கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே அந்த பக்கம் உள்ளே போயிடுறாரு. இதை பார்த்துட்டு இருக்க விஜயுமே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பயங்கரமாக ஷாக் ஆகி போய் அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதை கேட்டுட்டு இருக்கிற ராகினியுமே, அப்பா, நான் காவேரியும் விஜயும் என்ன பண்ணணும்னு நினச்சனோ அந்த விஷயத்த காவேரியோட குடும்பமே பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலே எனக்கு வேலையே இல்லை, மொத்தத்தெல்லாம் அவங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராகினியுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்கே குமரனுமே வந்து, இதுக்கு மேலே நம்ம இந்த வீட்டில் இருக்க முடியாது, நான் வேற வீடு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே டேரக்டாக நவீனுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணது மட்டும் இல்லாமல், நவீன் நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நவீனுமே இருந்துக்கிட்டு, அதெல்லாம் ஓகே குமரன், இந்த மாதிரி வந்து யமுனா உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காளா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே இதை கேட்ட உடனே, ஆமாம் எங்கள் வீட்டில் தான் இருக்கா, இந்த மாதிரி அவங்க அம்மா கூட தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நவீனுக்குமே கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. யமுனா அங்கே வந்து என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே யமுனா வந்ததுனால தான் காவேரி விஜய் பற்றிய நிறைய உண்மைகள் தெரிய வந்துச்சு. அப்படி அவள் வரலனாலும் சரி, எப்படினாலும் இங்கே காவேரி பேக்கை தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வரும்போது வேற வழியில் நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட விஷயங்களை பற்றி இந்த பக்கம் நவீன்கிட்ட பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னே நிவினுக்குமே பயங்கரமாக ஹாப்பி ஆகிடுது. ஆஹா, நான் நினச்ச மாதிரி காவேரி இங்கே விஜய் விட்டு பிரிஞ்சுட்டா, இதுக்கு மேலே அவள் என்ன தேடி வர நாள் தான் வெயிட்டிங்கில் இருக்கு அப்படின்ற மாதிரி அவருமே தன்னோட மனசுக்குள்ளே ரொம்பவே வந்து கெட்ட விஷயமா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம், எதுக்காக குமரன் கால் பண்ணீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக குமரனையும் போய் மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே குமரன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வீடு வேணும், வீடு மட்டும் வாடகைக்கு தேவைப்படுது, உங்கள் வீட்டுக்கிட்டே இல்லை ஏதோ ஒரு இடத்துல, எனக்கு அது மட்டும் கொஞ்சம் பார்த்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்ட உடனே நிவினுமே ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம, கவலைப்படாதீங்க, நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கு, நான் பார்த்து தரேன் அப்படின்ற மாதிரி இங்கே காவேரி குடும்பத்தை எப்படியாவது தான் குடும்பத்தோட கூட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமாக தன்னோட வீட்டு பக்கத்திலே ஒரு வீடு பார்க்குறாங்க. அட்வான்ஸ்லாம் கொடுத்து எல்லாம் ஓகே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எல்லாருமே இங்கே வீட்டில் இருந்து வந்து எல்லா எக்யூப்மெண்ட் எல்லாத்தையுமே இங்கே வண்டியில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இதை மாடியிலேருந்து பார்த்துட்டு இருக்க விஜயுமே, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனே, நான் பண்ண தப்புனால இன்னைக்கு நான் எந்த அளவுக்கு நேசிச்சுட்டு இருந்த எல்லாருமே என்னை விட்டு போயிட்டு இருக்காங்க. அதை விட முக்கியமாக
நான் ரொம்பவே ஃபீல் பண்ணி லவ் பண்ண என்னோட காவேரியுமே என்னை விட்டு பிரியிற அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ விஜயுமே சரி இந்த சமயத்தை பயன்படுத்தி எப்படியாவது நம்ம காவேரி கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், அவளை பேசி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே இறங்கி டேரக்டாக இங்கே காவேரியை பார்க்கறதுக்காக போறாரு. ஆனால் அங்கே விஜய் போகும்போது இந்த பக்கம் நிவினும் குமரனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ குமரன் இருந்துகிட்டு எங்க பாரு விஜய், தேவையில்லாம இங்க வந்துட்டு இருக்காத, நீ முதல்ல இந்த இடத்த காலி பண்ணு, இங்க இருந்து எல்லாரும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட உடனே இங்க விஜயுமே இங்க பாருங்க, தயவு செஞ்சு எனக்கு காவேரிட்ட ஒரே நிமிஷம் பேச விடுங்க, நான் காவேரிட்ட மட்டும் பேசிட்டு நான் போயிடுறேன், உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுமே யாருமே இந்த பக்கம் விஜய் அலோவ் பண்ணவே இல்லை. அதே நேரத்தில் காவேரியோட அம்மா வந்துட்டு இங்க பாரு, நான் ஏற்கனவே உன்னோட தாத்தா கிட்ட சொல்லி அனுப்பிட்டேன், இனிமேல் உன் லைஃப்குள்ள காவேரி வரமாட்டா, காவேரியோட லைஃப்குள்ள நீ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், அதே தான் நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணணும், அவளை தொந்தரவு பண்ற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்தில் எல்லா சூட்கேஸ் பெட்டி படுக்க எல்லாத்தையும் ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் காவேரியுமே அப்பதான் வந்து வீட்டை விட்டு வெளியில வராங்க. அவங்க வெளியில வரும்போது இந்த பக்கம் விஜய் பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. காவேரி உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்கிற காவேரியுமே இந்த பக்கம் விஜய் கிட்ட பேசுறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இங்க விஜய் இன்னுமே வந்து நம்மளை உண்மையை லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் இங்க காவேரிக்குமா புரியுது. பட் நம்மளோட வீட்டை எதிர்த்துக்கிட்டு இந்த பக்கம் விஜய் கிட்ட பேச முடியலன்னு சொல்லி அவங்களுமே வந்து மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற காவேரியோட அம்மாவுமே இங்க பாரு, இதுக்கு மேல இந்த விஷயத்த இவ்வளவு நாள் கண்டினியூ பண்ணவே வேண்டாம், நம்ம இதோட அந்த ஆள் கட்டின தாலியை நீ கரெக்ட் எரிஞ்சிட்டு வந்துரு, ஏன்னா அவன் அக்ரிமெண்ட் மேல எதனா பண்ண, அப்புறம் எதுக்காக அந்த தாலியை நீ சுமந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காவேரி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா காவேரியுமே இல்லம்மா அது தப்பு, எனக்கு விஜய் கட்டின தாலியை எந்த ஒரு காரணத்தை கொண்டு நான் கலட்டி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற கங்காவுமே என்ன காவேரி பண்ணிக்கிட்டு இருக்க, உன் வாழ்க்கையில அடுத்தபடியான ஒரு கட்டத்துக்கு நீ போகணும்னா இந்த விஷயத்தை நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், அந்த ஆள் தான் உன்னை ஏமாத்திட்டான்ல, அப்புறம் எதுக்காக நீ அந்த ஆளுக்காக அவன் கட்டின தாலியை சுமந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காவேரி கிட்ட சொல்றாங்க. ஆனா காவேரியுமே யாரோட பேச்சையுமே கேட்காம இங்க பாருங்க, என்னவோ சரி, என்ன விஜய் ஏமாத்தி இருந்தாலும் சரி, நான் ஏமாந்து போயிருந்தாலும் சரி, ஆனா விஜய் கட்டின தாலியை என்னால கலட்ட முடியாது, ஏன்னா அவர் தான் எனக்கு ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காவேரி பயங்கரமா அடம் பிடிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற காவேரியோட அம்மாவுக்கு ரொம்பவே வந்து கோபம் வந்துடுது. ஏண்டி இந்த மாதிரி எங்க பேச்சை கேட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிருந்தனா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா, இப்படி ஒரு நிலைமை கொண்டு வந்து என்ன தள்ள வச்சுட்டல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோபத்தோட இங்க காவேரியோட கண்ணத்துல பலார்னு ஒரு அற விடுறாங்க. விட்டது மட்டும் இல்லாம உன் தாலியை முதல்ல கழட்டி ஏறி அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி கிட்ட பயங்கரமா ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க காவேரியுமே அவங்க அம்மா விஜய் கட்டின தாலியை கழட்ட விடாம ரொம்பவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா அவங்களுக்குமே விஜயோட சேர்ந்து வாழணும் தான் விருப்பம் இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த தாலியை கலட்டுறது கூட அவங்க அனுமதிக்காமே இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க காவேரியோட அம்மாவுமே இங்க பாரு, நீ ஒழுங்கா இந்த தாலியை கலட்டி எரியல அப்படின்னா இதுக்கு மேல நீ என் பொண்ணே கிடையாது, நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட பேசிட்டு இருக்காங்க. அப்ப காவேரிக்குமே என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம வீட்டில் இருக்க எல்லாரையுமே சமாளிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதை பண்ணி தான் ஆகணும், இல்லை அப்படின்னா எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே காவேரியை விஜய் கட்டின தாலியை அவங்களே கலட்டுறாங்க. கலட்டினது மட்டும் இல்லாமல் அதை அப்படியே வந்து ஒரு பார்வை பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக அங்கே விஜய் அவங்க கூட இருந்த பழைய விஷயங்கள், பழைய ஃப்ளாஷ்பேக் எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வருது. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இந்த பக்கம் அந்த தாலியுமே கரெக்டாக அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கீழே வச்சுட்டு அவங்களுமே அங்கேருந்து வந்து வண்டி ஏறி கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதே நேரம் தாத்தா பாட்டியுமே இதை பார்த்துட்டு பயங்கரமாக வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனால் ராகினி மட்டும்தான் இந்த பக்கம் மொட்டை மாடியிலன்னு அவங்க நினைச்சதை சாதிச்ச மாதிரி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கம் வந்து விஜயுமே அங்கே கீழே வச்சுட்டு போன அந்த தாலியை எடுத்து பார்த்துட்டு எங்கள் காவேரியை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க.